ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய ஓசன் பார்க் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. நம்ம உள்ளே என்ட்ரானதை உடனே டிக்கெட் கவுண்டர்ஸ்லாம் இருக்கும், டிக்கெட் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறலாம். ஒரு பெட்டர் சாய்ஸ் வந்து நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதிகமாக வர்றவங்க அடிக்கடி நம்ம வந்துக்கலாம், எப்போ வேணாலும் வந்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதிகமான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இங்கே. ஃபன் ஆக்டிவிட்டி உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் இருக்கும். இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு அமைதியான ஒரு ஃபீல் வரும். நல்ல ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நல்ல அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. கிட்ஸ் நம்ம சில்ட்ரன்ஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறப்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. என்னோடய பையன்லாம் உள்ளே போயிட்டு வரவே மாட்டேங்கிறான், எல்லா ரைட்ஸும் போவான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஜஸ்ட் ஓவர் வியூ மட்டும் கொடுத்துருக்கோம். பட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி ஷார்ட்ஸ்லாம் என்னோடய சேனல்ஸில் போட்டிருக்கோம். ஸோ அதையும் ஜஸ்ட் பாருங்கள். நம்ம இதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறதுக்கு ஜஸ்ட்டு வாக் பண்ணி போய் ரொம்ப தூரம். பட் இங்கே வந்து ட்ரெயின் இருக்குது, ப்ளஸ்ஸு கேபிள் கார் இருக்கும். ஸோ அங்கே நிறையா ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் இடத்துல வச்சுருப்பாங்க. நம்ம நடந்து போனோம் ரொம்ப தூரம். ஸோ இதில் வந்து ஆக்சுவலி மேலே போகிற இடத்துல வந்து போக முடியாது, கேபிள் காரில் போகலாம், இல்லை நாங்கள் ட்ரெயினில் போனோம். ஸோ நாங்கள் போகிறப்ப வந்து ட்ரெயினில் போனோம், வரும்போது கேபிள் காரில் வந்தோம். இல்லை நம்ம 2 டைம்ஸுமே வந்து நம்ம போகிறதும் வர்றதுமே வந்து ட்ரெயின்லேயும் போகலாம், கேபிள் கார்லேயும் போகலாம். பட்டு கேபிள் காரில் போகிறப்ப நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். நம்ம டாப் வியூவில் இருந்து பார்க்குறப்ப அதில் ஒரு சைடு பார்த்திங்கன்னா கடல் தெரியும், இந்த சைடு பார்த்தோம்னா நம்மளுக்கு மலைகளாக தெரியும், கீழே உள்ள வியூ அப்படியே ஃபுல்லாக தெரியும். ஸோ அந்த என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக நல்லா க்ரீனஸாக இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் போன டயத்தில் சரியான வெயில் வேறு, சரியான வெயில். ஸோ எங்கெல்லாம் நிழல் இருக்குதோ அங்கெல்லாம் போய் இருந்துக்குருவோம். ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ட்ரெயினில் போகிற ஏரியா. ஸோ கீழேருந்து நம்ம ட்ரெயின்லேயே போயிடலாம். ட்ரெயினுக்குமே சரியான கியூவாக இருக்கும், ரோப் காருக்கு அதை விட கியூவில் இருக்கும். ஸோ அதனால் பெட்டர் சாய்ஸ் வந்து நாங்கள் போகும்போது ட்ரெயினில் போயிட்டோம். இதில் போனீங்கன்னா ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒவ்வொரு ட்ரெயின் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் மக்கள் வெயிட் பண்ணுவாங்க. இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம்னா டோர் ஓப்பன் ஆகும், நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ இதில் ஒவ்வொரு கேபின் மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்துல அப்படி நிற்கிறோம். போயிட்டே இருந்தோம்னா ஜஸ்ட்டு அவங்க கொஞ்ச நேரத்தில் நம்ம ட்ரெயின் வந்துடும். ஸோ உள்ளே போயிட்டோம்னா வந்து லைட்ஸ்லாம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுறாங்க ட்ரெயினுக்குள்ளே. ஸோ அந்த உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா மானிட்டரில் டிவியில் போட்டுகிட்டே இருப்பாங்க. அது நம்ம நல்லா சவுண்ட் எஃபெக்டோடு உள்ளே போடுவாங்க. இது பார்க்க அழகாக இருக்குது நம்மளுக்கு. ரொம்ப ஒரு ஃபன்னாக த்ரில்லிங்கான சவுண்ட்ஸ் எஃபெக்ட்லாம் கொடுப்பாங்க. நம்மளாம் பயப்படுவோம். ஸோ பையன்லாம் கற்றுக்கிட்டே இருந்தான். ரொம்ப ஜாலி, ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக இருக்கும். இதெல்லாம் மேலே போகிற வரைக்கும் ஃபுல்லாக லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுவாங்க. அது ஃபுல்லாக அப்படியே ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் மேலே ஃபுல்லாக ரீச் ஆயிரும். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போகிறதும் கூட தெரியாது ஆக்சுவலாக. அவ்வளோ குயிக்காக போயிடும், ஜஸ்ட் 5 மினிட்ஸில் மேலே போயிடும். ஸோ மேலே போய் வெளியில் வந்த உடனே பார்த்திங்கன்னா நிறைய ரைட்ஸ் இருக்கும். அதில் ட்ரெயினை விட்டு இறங்கின உடனே நம்ம எல்லா ரைட்ஸுமே போகலாம். இன்க்ளூடிங் நம்ம அந்த மெம்பர்ஷிப்பில் நாங்கள் இருக்கனால எல்லாமே அந்த டிக்கெட்டில் இன்க்ளூட் ஆயிரும். ஸோ செப்பரேட்டாக நம்ம எதுக்கும் பே பண்ண தேவையில்லை. ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதே டயத்தில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது இங்கே. பட் மழை பெஞ்சாலுமே மக்கள் வந்து ரொம்பலாம் ஓடலாம் மாட்டாங்க, நின்று என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சரியான வெயில் அந்த டயத்தில் நாங்கள் போன டயத்தில். ஸோ ரொம்ப ரைட்ஸ் இருக்கும், நிறைய கேம்ஸாக இருக்கும். நம்ம ஏதாவது கேம்ஸில் வின் பண்ணுறோம்னா நிறைய டாய்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருக்கும், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். நிறைய கேம்ஸ் வந்து லக்கு தான், லக்லேயே வந்து அவ்வளோ டாய்ஸ் வாங்கலாம்.